ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் Athisayaraj. நாம் இன்றைக்கி வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னம்பிக்கையின் தலைவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே இருக்கும். ஏன்னா சின்ன வயசு குழந்தைலேருந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற எல்லா பசங்கிட்டேருந்து காலேஜ் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சோஷியல் மீடியான்னு ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த சோஷியல் மீடியாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, பட் அதில் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு எப்படி இருக்கும்? ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே எதுலேயுமே ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்குல்ல? யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குல்ல? அதுதான் தலை. ஓகேங்களா, தலையை பற்றி தான் வரும். தலை அஜித் அப்படின்னா யாருக்குமே தெரியாதவங்களே இல்லை. ஸோ இவர் இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு ஆக்டருங்கிற இதை விட ஒரு சாமானிய மனுஷனாக அவர் எப்படிப்பட்டவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஸோ ஒரு வெரி சிம்பிளிசிட்டி மேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி ஒரு காமன் மேன் எப்படி இருப்பானோ, அதாவது நார்மலாக ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ, அதாவது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சாதாரண மனுஷன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இருக்கிற ஒரு பர்சன் தலை. ஓகேங்களா, ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் மட்டும்தான் அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா, எங்கேயும் வெளியே வந்து பேசுகிறதோ, பிறகு எந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறதோ அந்த மாதிரி எதுக்குமே இல்லாமல், ஸோ அவர் உண்டு, அவர் வாழ்க்கை உண்டு, அவர் வேலை உண்டு, அப்படி தான் போயிட்டுருக்க ரொட்டீன். ஓகேங்களா, இப்படிப்பட்ட தலைக்கு எங்கேருந்து இந்த மாதிரி தைரியங்கள்லாம் வந்துச்சு? தன்னம்பிக்கையின் தலை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். அவரோட வாழ்க்கை வரலாறு சொன்னாலே போதும். தன்னம்பிக்கையின் தலைன்னு சொல்கிறதுன்னு இல்லை, அவர் வாழ்க்கையை சொன்னாலே உங்களுக்கு தன்னம்பிக்கை தானே வரும். ஓகேங்களா, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, அதாவது வெறும் ஒரு மெக்கானிக், அதாவது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் இவ்வளோ உயரத்துக்கு வர முடியுமா? இன்றைக்கி நிறைய ஆக்டர் டை அடிச்சிட்டும் நிறைய ஸ்டைலிஷான கோட்ஸ் எல்லாம் போட்டு வந்தாலுமே ஒரு டை அடிக்காமல் நார்மலாக நான் எப்படி இருக்கணும், நிஜத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆன் ஸ்க்ரீனில் காட்டுற ஒரு மனுஷன் தலை. ஓகேங்களா, அவர் கோட் ஷூட் போடாமல் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் போட்டு, அதாவது வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை போட்டு வர்ற ஒரு படம் செம ஹிட் ஆகுது, பிளாக் பஸ்டர் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரோட படத்தை தான் கதையை தான் பார்க்க போகிறோம். கதை இல்லை, அவரோட வாழ்க்கையை பார்க்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணுன்னா, ஹைதராபாத்தில் இவர் பிறக்காரு. ஓகேங்களா, இவங்க அப்பா அம்மா ரெண்டு, அதாவது வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க. அதாவது அப்பா பாலக்காடில் உள்ளவர், அம்மா ஹைதராபாத்தில் உள்ளவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஹைதராபாத்தில் பிறக்கிறாங்க. இவங்க 1970s ஓகேவா, இந்த இதெல்லாம் அவருக்கு 1970s நடக்குது. இவருக்கு சென்னை தான் இது, அதாவது வளர்த்தது ஃபுல்லாமே சென்னை தான். அவர் வளர்ந்தது ஃபுல்லாமே ஒரு ஸ்டடீஸ் எல்லாமே சென்னையில் தான் இருந்திருக்கு. ஸோ இவருக்கு 2 பேர், அண்ணன் ஒரு தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இவர் ஃபேமிலி பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிற ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா, இவருக்கு இவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, எல்லாரோட ஃபேமிலிலையும் அப்பா சண்டே எங்கேயாட்டும் ஸ்பெஷலாக கூட்டு போவாங்க. இப்போ உள்ள பசங்களுக்கு என்ன, ஏதாவது பீச் பார்க், அதாவது எங்கேயாட்டும் வெளியே காரில் எங்கேயாவது சுற்றி கூட்டு போகிறது. பட் அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா வீக்லி எங்கேயாவது ரேசிங் ட்ராக் இருக்கும் தெரியுமா, ரேசிங் ட்ராக்கு கூட்டு போகிறாமா. அதாவது கார் ரேஸ், பைக் ரேஸ், மோட்டார் ரேஸ் அந்த மாதிரி நடக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்ததுனால தான் என்னவோ தலைக்கு அவ்வளோ தில் வந்திருக்கு. ஸோ அந்த மோட்டாருங்கிற ரேசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள அவர் போகிறதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். ஓகேங்களா, அவங்க அப்பாவுக்கு எல்லாம் பிடிச்சதுனால மட்டுமே அவர் ரேசிங்கில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்களா. ஏன்னா அதை பார்த்து வளர்ந்ததுனால என்னமோ அவருக்கு ரேசிங் பிடிச்சி போச்சு. இதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவர் ஒரு சைடில் ஸ்டடீஸை நல்லா கண்டினியூ பண்ணிட்டு வர்றாரு. 10th அப்புறம் இவர் படிக்கல. ஓகேங்களா, இவர் அப்பாக்கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா நான் இன்னும் படிக்கலப்பா, இந்த 10th நான் முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேலே படிப்பு மண்டையில் சூடு போட்டாலும் ஏறாது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. அப்பா இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் அப்படிங்கிறதுனால அப்பா சொல்கிறாரு, உனக்கு 2 ஆப்ஷன் நான் தரேன். ஒன்று, நீ இப்போவே வேலைக்கு போகணும். இன்னொன்று, நீ இதுக்கு மேலே நீ எவ்வளோ நாளும் படிக்கலாம், அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஸோ எந்த பையனும் எடுக்கக்கூடாத முடிவை அப்போ அஜித் எடுக்காரு. அஜித் என்ன எடுக்காருன்னா, இல்லைப்பா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணுறாரு. வேலைக்கு போனாங்கன்னா நீ இன்றைக்கே வேலைக்கு போகணும், ஊர் சுற்றலாம், வீடு சுவரலாம் அப்படிலாம் நினச்சேன்னா சுத்தமாக முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிறாரு. ஸோ அவரும் ஓகே அப்படின்ட்டு, ஏன்னா இவருக்கு ரேசிங் ட்ராக் அடிக்கடி போகிறதுனால அங்கே உள்ள தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்கல்ல, சைடாக தெரிஞ்சவங்களாம் பார்த்துட்டு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய் முதல்ல வேலை பார்க்குறாரு. என்னங்க தலை முதல்ல மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க உண்மைக்குமே மெக்கானிக் ஷெட்டில் தான் முதல்ல தலை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, அவரோட ஃபஸ்ட்டு வேலை மெக்கானிக் ஷெட்டில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து அவருக்கு நிறைய கற்றுக்கிறாரு அதுலேருந்து. ஏன்னா அதை பற்றி தான் இப்போ அவரோட ஃப்யூச்சரில் இப்போ நிறைய ட்ரோன்ஸ் மெக்கானிக் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறது. அதனால் ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பிடிக்குமா. ஸோ அதனால தான் இப்போ ட்ரோன்ஸ்லாம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவர் ஃப்யூச்சரில் அவர் யோசிக்காரு. ஸோ இன்னொரு வேலை கிடைக்குது, அதாவது கார்மெண்ட்ஸில், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவது தெரியுமா, துணியெல்லாம் இன்னொரு இடத்துல. இப்போ ஈரோட்லலாம் அந்த இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே உள்ள மில்லில் போய் ஒரு இடத்துல போய் சேர்றாரு. ஈரோட்டில் தான் சேர்றாரு. ஓகேங்களா, அங்கே கார்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது அவர் இருக்கார். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய கற்றுக்கிறாரு. அண்ட் தென் இவருக்கு ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க அப்பா பாலக்காடு எங்கேருந்து வந்திருந்தாலுமே 2 பேருமே ஒரு இது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தவங்கிறனால 2 பேருக்குமே ஈஸியாக புரியுது. இங்கிலீஷ் டக்குன்னு புரியும் போல். ஸோ அதனால் அவருக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக புரியும். சேம் டைம் அவர் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ஓகேங்களா, அதனால் அவருக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக வருது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் அவர் மைண்டில் இருந்திருக்கு. பிஸ்னஸ்க்காண்டி நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ உழைக்கணும் அப்படிங்கிறது, அதாவது எவ்வளோ தான் நம்ம கீழேருந்து வந்தாலுமே அந்த ஒரு எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்குல்ல, எப்படியாவது மேலே போயிடும். 2 வர்க்கம் உண்டுங்க, அதாவது நம்ம எல்லா இடத்துலையுமே 2 வர்க்கம் உண்டு. ஒன்று பணக்கார வர்க்கம், ஏழை வர்க்கம். இன்னொன்று முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம். இந்த தொழிலாளி வர்க்கத்துலேருந்து முதலாளி வர்க்கத்துக்கு போகிறதுக்கு நிறைய பேர் துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட துடிச்ச ஒரு ஆளில் தான்
நம்ம தலையும் ஒருத்தர் ஓகேங்களா. இவர் வந்து மேலே போகணுங்கிறத ஒருத்தர் பார்த்துட்டாரு. பார்த்து யாருன்னு கேட்டிங்கன்னா பிசி ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் கண்ணில் பட்டார். பிசி ஸ்ரீராம் வந்து பார்க்குறாரு, நீ வந்து மாடலிங் பண்ணாப்பா, உனக்கு வந்து சூட் ஆகும்ப்பா, சூப்பராக சூட் ஆகும், நீ பார்க்குறதுக்கு அப்படியே இது அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து மாடலிங்கில் நல்லா பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு ஓகேங்களா. ஏன்னா அவரோட பிரச்சனையிலேருந்து பார்த்தோம்னா பணங்கிறது ஒரு வேல்யூபிளான பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் வந்து பணம் சம்பாதிக்கலாம்னா ஓகே அப்படின்ட்டு அங்கே போகிறார், மாடலிங்கில் போகிறாரு. ஸோ ஓகே அப்படின்ட்டு ஒரு நல்ல இதில் ரோல்லாம் வந்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இது எதர்ச்சி, அதாவது திடீர்னு சடன்லியே யாரும் எதிர்பார்க்க மாதிரி ஒரு மூவி சைன் பண்ணுறாரு ஓகேங்களா. அவர் மொதல் படம் இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாதியில் அவர் படத்தோட டேரக்டர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த படம் வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிமோட்டிவ் வராஞ்சா இல்லை, அவர் மேலே வந்து மேலே எப்படியாவது வரணும் அப்படிங்கிறத அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து இந்த பையனோட கடின உழைப்பையும் அவரோட விடாமுயற்சியும் பார்த்து எஸ்பிபி அப்படிங்கிற ஒருத்தரோட கண்ணில் படுறாரு. எஸ்பிபி சாரோட கண்ணில் பட்டோடனே அவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, இன்னொரு டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டேரக்டர் வந்து படத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாதி படம் போது மறுபடியும் அந்த ப்ரொடியூசர் வந்து படம் எனக்கு வேணாப்பா அப்படின்னு கேன்சல் பண்ணி விடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் டிமோட்டிவ் ஆகலாம் இல்லை, தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட மேலே எப்படியாவது வரணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி அவரோட பேஷன் ஒன்று இருக்குல்ல. அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஒரு வேலைக்கு போயாச்சு, ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயாச்சு அப்படின்னா, ஒரு நல்ல சம்பளத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா உடனே அவங்க பேஷனை மறந்துடும். அதாவது எது வந்து அவங்க கூடவே இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், அதெல்லாம் அவங்க விட்டுருப்பாங்க. அதாவது டக்குன்னு விட்டுருவாங்க, இதுதான் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அதுக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அப்படி இல்லாமல் அவர் என்ன தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சமாக வளர ஆக்டராக இருந்தாலுமே சேம் டைம் அவரோட பேஷனில் ஒரு இதாக இருந்தார். அதாவது பைக் ரேசிங் அப்படிங்கிற ஒன்று ஆக்டிவாக இருந்தார். ஏன்னா வந்து அவங்க அப்பா அவர் பழக்கி விட்டது. அவர் அப்போவுமே பைக் ரேசிங்கில் அப்படியே ஆக்டிங், அதாவது பைக் ரேசிங் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு ஆக்டிங் பிடிக்கும் தான் அடிக்கடி சொல்லுவார் ஓகேங்களா. நிறைய இடத்துல அவர் சொல்லுவார் என்னன்னா எனக்கு ரேசிங் ரொம்ப பிடிக்கும், நிறைய மோட்டர் ரேசிங் போவார், பிறகு லேப் ரேசிங் போவார். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ரேசிங்காக போயிட்டு போய் நிறைய ஆக்சிடென்ட்லாம் இருந்திருக்காரு. இவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காரு. இதுமாதிரி ரேசிங்கில் நிறைய போயிட்டு இருக்கார். பைக் ரேசிங்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேசிங்கில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது ஓகேங்களா. அந்த ஆக்சிடென்ட்டில் இவர் வந்து டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இவர் வந்து 2 வருஷத்துக்கு பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது, நடக்கவே முடியாது, இவரால் வந்து கால்லாம் சரியான அடிப்பட்டு இந்த மாதிரி இவர் இருந்துட்டு இருக்கும்போது அவரோட என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு அதாவது இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன், அதாவது நீங்கள் பெட்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சார் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து நினச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், வேண்டாங்க எனக்கு ரொம்ப அடிபட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி இல்லாமல் எந்த அளவுக்கு அவருக்கு மூவி பிடிக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி அவர் வந்து ஓகே நான் அந்த சீனில் நடிக்கேன் அப்படின்ட்டு அந்த படம் பூராமே ஒரு பெட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சீன் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து தெலுங்குல நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நடிச்சிட்டே வந்துருக்கும்போது தெலுங்குல அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஏன்னா தெலுங்குல அவர் அந்த இண்டஸ்ட்ரி வந்து இவரை எடுத்துச்சு அப்படிங்கிற நல்லா நடிச்சிட்டே இருந்தார். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு, வரவே முடியல. ஸோ இதுக்கப்புறம் அவரோட தன்னம்பிக்கையும் விடாமைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காது, ஏதாவது ஒரு படத்தில் வந்துடலாம். மட்டும் அதுக்கப்புறம் தான் படத்தில் வர ஆரம்பிக்கார். நிறைய சூர்யா, இது அஜித், பிரசாந்த், அந்த மாதிரி விஜய் கூடலாம் நிறைய படம்லாம் சைட் ஆக்டராக வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது நிறைய படம் இவர் சோலோவாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோன்னே ஃப்ளாப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இவரோட நிறைய படம்லாம் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கும்போது இதே சேம் டைம் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது பைக் ரேசிங்கில் போயிட்டு இருக்கும்போது நிறைய ஆக்சிடென்ட்லாம் வருது. ஸோ அப்படியும் இல்லாமல் நான் விட மாட்டேன்டா, பைக் ரேசிங் என்ன விட எனக்கு பேஷன், அது என்ன தான் எனக்கு அடி கொடுத்தாலுமே நான் செய்ய தான் செய்வேன் அப்படின்ட்டு அவர் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு படம் ஒன்று சைன் பண்ணுறாரு, பில்லா அப்படிங்கிற ஒரு படம் சைன் பண்ணுறாரு. பிளாக் பஸ்டர், அதாவது வெறும் பிளாக் கோட்டு பிளாக் பேண்ட்டை போட்டு ஒரு படம் நடிச்சாருன்னா செம்ம ஹிட். அவரோட மாசை வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். அவருக்கு எதிர்பார்க்காத விதமாக அடுத்து ஒன்று நடக்குது. அதாவது இத்தனை வருஷமாக அவர் ட்ரை பண்ணிட்டு விடாமுயற்சி தன்னம்பிக்கையோட வரதை பார்த்த பின்னாடி இருந்த மக்கள் அவருக்கு ஒரு ஃபேன் பேஸாக இருந்தாங்க. இதை அவர் பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ தான் பார்க்குறது என்னடா இது இவ்வளோ பேர் நம்ம பின்னாடி நிற்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தவர் அப்படி ஒரு தலக்கணம் வராமல் இது இன்னும் நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டோட அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி எஃபெக்டும் அந்த பில்லா படத்துலேருந்து அப்படியே நிறைய மேலே வந்துடும் அப்படின்ட்டு அந்த பில்லா படத்துக்கு அப்புறம் அவர் நடிச்ச எல்லா படமே ஹிட் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இது வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது இவர் முதல்ல உள்ளே வரும்போது எந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அன்லக்கி அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது அவரோட ரைட்டர் இறந்தப்போ, ப்ரொடியூசர் இறந்தப்போ, இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து மடத்தை கேன்சல் பண்ணும்போது நிறைய நடந்தப்போ எல்லாருமே ஒரு அன்லக்கி ஆக்டர் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு ராசியே இல்லை, எந்த படம் நடிச்சாலுமே அந்த படம் வந்து பாதியில் இருந்துச்சு, இல்லை டேரக்டர் யாராட்டி இறந்துறாங்க, இந்த மாதிரி அபசகுரமாக ஏதாவது நடக்குது அப்படிங்கிறத நினச்சி யாருமே படம் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு இருந்த அதே இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு மார்க்கெட்டில் டாப்பில் இருக்கிற ஒரு ஆக்டரை இவர் இருக்கார் ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஆக்டர் வந்து சாதாரணமாக மேலே வரலங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக யாராலையும் மேலே வர முடியாது. அப்படி மிடில் கிளாஸ் வந்து கீழேருந்து ஒருத்தர் மேலே வரணும் அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போகணும், அதாவது விடாமுயற்சி இருக்கணும், பொறுமை இருக்கணும் ஓகேங்களா. நிறைய இடத்துல அவர் வந்து தோற்று போனார், நிறைய இடத்துல விழுந்தார், ஆக்சிடென்ட் ஆனார், அடிபட்டுச்சு, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டார், திருத்தி மாற்றிக்கிட்டு அப்படி வந்தவர் தான் தலை ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு தலைங்கிற ஒரு ஃபேன் பேஸுக்கு இன்றைக்கி வந்து அரசியலில் வந்தாருன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த ஓட்டிங் கிடைக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு அவ்வளோ பட்டி அப்படிப்பட்ட ஃபேன் பேஸுக்கு அவர் வந்து சின்னதாக ஒரு கட்சிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாலும் எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு தப்பான வழியில் யாரையும் கொண்டு போய் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேட்டாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தலை ஓகேங்களா. இவர் வந்து இவரோட குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு இதாக இருப்பார்னா, இவர் எப்படி பேஷன் ஃபாலோ பண்ணாரோ அவரோட ஒய்ஃப் அந்த அளவுக்கு பேஷனை ஃபாலோ பண்ண, அவங்களுக்கு வந்து பேட்மிண்டன் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்காக இவரும் பேட்மிண்டன் கற்றுக்குவார், அவங்க கூட இவங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க, 2 பேர் சேர்ந்து விளையாடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அதாவது
தான் மட்டும் தன்னோட பேஷனில் வளரக்கூடாது, தன்னோட கூட இருக்கிறவங்க பேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச பேஷன் அவங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தலை வந்து அவங்க ஒய்ஃபையும் அவங்களோட பேஷன் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. ஸோ மற்ற யாருமே வந்து அவங்க ஃபேமிலி வந்து அவங்க ஒய்ஃபுக்கோ அவங்களோட கூட உள்ளவங்களுக்கும் யாருக்குமே அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒய்ஃப் ஆகிட்டியா, அதுக்கப்புறம் நீ வீட்டு வேலையை பாரு, நீ வீட்டில் இருக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற உலகத்தில் அவர் வந்து உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுமா அப்படிங்கிறத தான் சொல்கிறது தான் தலை. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்றைக்கி லைட்டாக கை காட்டினா நிறைய பேர் கைத்தட்டுற பெரிய கூட்டம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு சீனில் மாதம் வந்து ஒரு சீனை சும்மா நின்னாலே பெரிய கைத்தட்டலும் பெரிய கூட்டமும் கத்தலும் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒருத்தர் தான் தலை. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஸ்டோரி கேட்டதில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பேஷனை மறந்துருப்பீங்க, நிறைய பேர் பேஷனை அதாவது போன வர நினச்சிருப்பீங்க இதெல்லாம் பண்ணணும்னு, பட் இப்போ விட்டுருப்பீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ரிவீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து தலையோட ஸ்டோரியில் உங்களுக்கு அதுதான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா பேஷன் வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத அவர் அடித்தளமான. ஏன்னா இன்னுமே வலிமை அப்படிங்கிற ஒரு படத்துலையுமே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த சீனையுமே ரிவீல் பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு சீன் எடுக்கிறப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அது வந்து, ஏன்னா அவ்வளோ வேகத்தில் வந்து ஒரு வீலிங் பண்ணிட்டு ஒரு மனுஷன் விழுறாருன்னா அவருக்கு என்ன சேஃப்டி ப்ரிகாஷன் இருந்தாலுமே அப்படிங்கிற ஒரு வைப்பு வந்து ஒரு உடம்புல வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வந்து அந்த வைப்ரேஷனில் வந்து உடம்பு வந்து அதிர்ச்சிருக்கும். அந்த அதிர்ச்சியிலுமே எந்த சீனில் மறுபடியும் அதே சீன் நடிக்காரு அப்படின்னா அவரோட விராமுயற்சி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரோட பேஷன் அந்தளவுக்கு அவர் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஒவ்வொன்றையும் நம்ம மாற்றிக்கிறதுலாம் இருக்குது. நீங்கள் உங்களோட பேஷன் எதுன்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை போய் கண்டிப்பாக ரீகப் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களோட பேஷன் எது அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் டாடா பை பை, யூ டேக் கேர், ஹேவ் அ குட் டே, சியர்ஸ்.